மக்களை நம்ம தூத்துக்குடியில பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் இந்த இடம். கருப்பட்டி சொசைட்டின்னு சொல்லுவாங்க. 1960ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜ் அவர்கள் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட கருப்பட்டி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை அலுவலகத்திற்கு இந்த பகுதியில் அடித்து நாட்டப்பட்டது. பனை பொருட்களை சேகரித்து நியாயமான விலையில் விற்பனை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் இன்று வரை இப்பகுதியில் இயங்கி வருவதால் இப்பகுதி கருப்பட்டி சொசைட்டி என்று அழைக்கப்படுகிறது. இது கருப்பட்டி சொசைட்டிக்கு மத்தியில் அந்த ரவுண்டான இடத்துல இந்த சிலை அமைச்சுக்கிறாங்க. அந்த சிலைக்கு கீழே தான் இந்த வாசகம் அமைக்கப்பட்டுள்ளது. இது என்ன இடம் தெரியும்னா பார்க். என்ன பார்க்குன்னு கேட்டீங்கன்னா 1000 பிறை பார்க்குன்னு சொல்லுவாங்க. 80 வயதில் நிரம்பியவர்கள் 1000 பிறைகளை கண்டவர்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் வணங்கி போட்டுகின்றனர். முதியவர்களை 1000 பிறை வாழ்க என்று வாழ்த்துவது வழக்கம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தூக்குமேடை என்ற திரைப்படத்தில் எழுதிய 1000 பிறைகள் காணும் வரை அலைகளில் ஓசை அடங்கும் வரை தமிழை உனக்காக என்ற பாடல் பிரசித்தி பெற்றதாகும். முதியவர்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த 1000 பிறை பூங்கா பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக 17/2/2025ஆம் ஆண்டு கனிமொழி தூத்துக்குடி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பூங்காவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களின் உழைப்பை போற்றும் வகையில் உதவமாக மேற்கொண்ட அந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது. நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த சிலை தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 25,000 தொழிலாளர்கள் உப்பு உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டார்கள். இந்தியாவில் குஜராத் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அதிக அளவில் இந்த உப்பு உற்பத்தி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த சிலையானது கருப்பட்டி சொசைட்டி ஆபீஸ்க்கு சென்ற ரவுண்டான மத்தியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பார்க்கு, அதாவது இந்த பார்க்கு பேர் சொன்னா இல்லையா, என்ன பார்க்கு, 1000 பிறை பூங்கா. அந்த பூங்காவுக்கு நடுவில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்காக அமைக்கப்பட்ட மகிழ்விடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1000 பிறை பூங்காவும் முதியோர் மகிழ்விடமும் ஒரே நாள்லாம் திறக்கப்பட்டது. இந்த மகிழ்விடம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு நேர கிழக்க முதியோர் மகிழ்விடம் அமைக்கப்பட்டுள்ளது. அதை தவிர இந்த பார்க்குக்கு நேராக ஆப்போசிட்ல வடக்கு பகுதியில் அண்ணாத்தாய் அம்மாள் திருமண மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இது நல்ல முக்கியமான இடம் சொசைட்டி ஆபீஸ்ல. இந்த கருப்பட்டி சொசைட்டி வந்தீங்கன்னா நீங்க இந்த இடத்த பார்க்கலாம். நன்றி மக்களே.